பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த தாவேகா நிர்வாகிகளை காவல்துறையால் தாக்கப்பட்டாங்க. தாவேகா தலைவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. அது கடந்து சென்ற விவகாரம். அது உண்மை இருப்பின் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னார் இனியவர் என்று பார்க்க மாட்டார், உறுதியோடு நடவடிக்கை எடுப்பார். தீ விபத்துக்கான காரணம் என்ன சார்? அது 2-3 காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று சிலிண்டர் வெடித்தால் ஏற்பட்டது என்கிறார்கள், ஒரு சிலர் மின்கசிவால் ஏற்பட்டது என்கிறார்கள். புலன் விசாரணை இருக்கின்றது. விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்க வகையில் இதுதான் என்று தற்போது கூறுகின்ற நிலை இல்லை. அதுதான் சொல்லிவிட்டேன். நடந்த உண்மை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார். காவல்துறை கொடுத்த விளக்கத்திலேயே ஒரு துணை ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றோம்.